Hi viewers, welcome to our channel. Today we learn standard 8th science unit 4 heat lesson பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? First introduction நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? All the substance in our surroundings are made up of atoms and molecules. நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களும் எதனால ஆனது? எல்லா சப்ஸ்டன்ஸும் made up of atoms and moleculesனால ஆனது. அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஆர் ஆல்வேஸ் அட் வைப்ரேட்டரி மோஷன்ஸ். எப்போவுமே எந்த மோஷனில் இருக்கும்? வைப்ரேட்டரி மோஷனில் இருக்கும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து. டியூ டு திஸ் மோஷன், இந்த மோஷன்ஸ்னால சப்ஸ்டன்ஸ் ஹேவ் ஆன் எனர்ஜி நோன் ஆஸ் ஹீட் எனர்ஜி. இதனால் எதை ஃபார்ம் பண்ணுது? ஹீட் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி அதிர்வுறனால, வைப்ரேஷன் ஆகிறதுனால திஸ் எனர்ஜி, இந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. எப்படி? ஃப்ரம் ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகும், அல்லது என்னது ஃப்ரம் ஹாட் ரீஜியன்லேருந்து கோல்டு ரீஜியன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும். when heat energy is supplied to any substance, it increase the energy. ஹீட் எனர்ஜி வந்து ஒரு பொருளில் என்னது சப்ளை பண்ணோம் அப்படின்னா அது என்ன இன்க்ரீஸ் ஆகும்? it increases the energy of atoms and molecules. வந்து energy of atoms and molecules வந்து increase ஆகும் in it, and so they start to vibrate. எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது? வைப்ரேஷன் மோட்க்கு ஆட் ஆகுது. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் எப்படி என்ன ஆகுது? வைப்ரேஷன் ஆகுது. These and atoms molecules which vibrate make other atoms and molecules to vibrate. அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறப்ப அங்கே இருக்க அதர் ஆட்டம்ஸ், மற்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும்லம்மா, அந்த ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸ் என்ன ஆகுது? வைப்ரேஷன் ஆகுது. த ஹீட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு அதர் பார்ட். ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஒன் பார்ட், ஒரு பொருள்லேருந்து, ஒன் பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்லேருந்தும் அதர் பார்ட்டுக்கு என்னது எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் எனர்ஜி பிரிங்ஸ் அபவுட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். இந்த மாதிரி ஹீட் எனர்ஜியில் என்னது? நிறைய சேஞ்சஸ் வந்து நடைபெறும். லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நடைபெறுது. You will learn about them in this lesson. You will also study about transfer of heat and measurement of heat change பற்றி இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் பார்க்கலாமா? ஹீட்டோட எஃபெக்ட்ஸ் என்ன, விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். when heat energy is supplied to any substance, ஒரு பொருளில் வந்து வெப்பம் வந்து என்னது வெப்ப ஆற்றல் நம்ம வந்து சப்ளை பண்ணுறப்ப, அளிக்கிறப்ப அது என்னது? இட் பிரிங்ஸ் அபவுட் மெனி சேஞ்சஸ் வந்து அதில் நடக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா 3 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? என்னென்ன சேஞ்சஸ்னால் எக்ஸ்பேன்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்சஸ் இன் ஸ்டேட் அப்படிங்கிற 3 இருக்குமா? இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டேக் ஏ மெட்டல் பால் வந்து எடுத்துக்கிறோம் அண்ட் ஏ மெட்டல் ரிங் ஆஃப் சூட்டபிள் டயாமீட்டர். சூட்டபிள், இந்த மெட்டல் ரிங் வந்து அந்த டயாமீட்டருக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி, இந்த பால்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? பாஸ் த மெட்டல் பால் த்ரூ த ரிங். அந்த ரிங் வழியாக என்ன பண்ணுறோம்? அந்த மெட்டல் பாலை பாஸ் பண்ணுறோம். யூ கேன் அப்சர்வ் தட் த மெட்டல் பால் கேன் ஈஸிலி கோ த்ரூ இட். இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் எப்படி ஈஸியாக அந்த ரிங்குக்குள்ளே உள்ளே போயிடுது. ஓகேவா? பாஸ் ஆயிடுது. ஓகே, நவ் ஹீட் த மெட்டல் பால். என்ன பண்ணுறோம்? இப்போ மெட்டல் பாலை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? தென் ட்ரை டு பாஸ் இட் த்ரூ த ரிங். ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ரிங்குக்குள்ளே செகண்ட் இமேஜில் பாருங்கள், அதை கொடுத்துருக்காங்க. ரிங்குள்ளே என்ன பண்ணுறோம்? பாஸ் பண்ணுறோம் மெட்டல் பாலை ஹீட் பண்ணதுக்கப்புறம். இட் வில் நாட் பாஸ் த்ரூ த ரிங். என்னது? அதனால உள்ளே போக முடியல. என்ன காரணம்? ஹீட் த மெட்டல் பால் ஆன் த ரிங் ஃபார் சம் டைம். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னது? ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா இட் வில் ஃபால் த்ரூ த ரிங். என்னது? அந்த பால் வந்து விழுந்துடுது, அதில் உள்ளே போயிடுது. அந்த வழியாக என்ன? ரிங் வழியாக போயிடுது கொஞ்சம் நேரம் கழிச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா why did not the ball go through the ring initially but went through if after some time? என்ன ரீசன்? பால் வந்து ஹீட் பண்ணுறப்ப அதோட ஆட்டம்ஸ் என்னது? பால், இந்த ஆட்டம்ஸ் இந்த பால் கெயின் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியாக அந்த பால் வந்து என்னது? கெயின் பண்ணிக்குது, எடுத்துக்குது. அதில் இருக்க ஆட்டம்ஸ் தான் கெயின் பண்ணிக்குது. த ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் அண்ட் ஃபோர்ஸ் ஈச் அதர் பார்ட். என்னது? வைப்ரேஷன் மோட்க்கு ஃபார்ம் ஆகுது. ஆஸ் எ ரிசல்ட் அண்ட் எக்ஸ்பென்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அதனால் என்ன ஆகுது? வைப்ரேஷன் ஆகிற அங்கே என்ன நடைபெறுது? எக்ஸ்பென்ஷன் நடைபெறுது, விரிவாகுது, எக்ஸ்பென்ஷன் நடைபெறுது. தட்ஸ் ஒய் த பால் டிட் நாட் கோ த்ரூ த ரிங். அதனால் என்ன பண்ணுது? பால் வந்து அந்த ரிங் வழியாக போக முடியல. எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுனால பால் வந்து என்னது? ஹீட் பண்ணுறதுனால வைப்ரேஷன் ஆகுது. அந்த வைப்ரேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுது? எக்ஸ்பென்ஷன் நடக்குது. அந்த பிளேஸில் எக்ஸ்பென்ஷன் நடக்கிறதுனால பால் வந்து அந்த ரிங்குள்ளே போக முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் அட் த பால் லாஸ்ட் த ஹீட் எனர்ஜி டு த சரௌண்டிங். இட் கேம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் சைஸ் அண்ட் இட் வென்ட் த்ரூ த ரிங். கொஞ்சம் நேரம் என்ன? அந்த ஹீட் என்ன பண்ணுதுன்னா சரௌண்டிங்ஸுக்கு என்ன பண்ணுது? ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரௌண்டிங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப பால் என்னது? ஒரிஜினல் சைஸ்க்கு வந்துடுது. ஒரிஜினல் சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ரிங் வழியாக உள்ளே வந்துடுது.
ஓகேவா? திஸ் ஷோஸ் தட் ஹீட் எனர்ஜி காஸ் எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ். ஹீட் எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ் என்ன பண்ணுது? ஹீட் எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் பண்ணுது, விரிவடைய செய்யுது. திஸ் எக்ஸ்பான்ஷன் டேக் பிளேஸ் இன் லிக்யூட்ஸ்லேயும் நடக்கும், கேஸஸ்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்கும். இட் இஸ் மேக்ஸிமம் இன் கேஸஸில் என்னது? அதிக அளவில் இது வந்து நடைபெறும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் இன் டெம்பரேச்சர் எப்படி ரைஸ் ஆகுது? இதே மாதிரி இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. டேக் ஏ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் நோட் இட்ஸ் டெம்பரேச்சர். இந்த மாதிரி வாட்டரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? கப் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கணும். அது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஹீட் த வாட்டர் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் என்ன பண்ணணும்? வாட்டரை ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கணும். அகைன் டு யூ ஃபைண்ட் எனி இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கா? எஸ், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வாட் காஸ் த டெம்பரேச்சர் சேஞ்ச்? இதனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் எதனால் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். when the water is heated, வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் மாலிகுல்ஸ் ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுது? ரிசீவ் பண்ணுது. the heat energy இன்க்ரீஸ் ஆகுது. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்னது? இன்க்ரீஸ் ஆகுது. when the molecules receive more energy, அதனால் என்னது? மாலிகுல்ஸ் வந்து நிறைய மோர் எனர்ஜி, the temperature of the water increases. எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணுறனால, அதிக அளவு மாலிகுல்ஸ் வந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணுறனால டெம்பரேச்சர் வந்து என்னது? வாட்டரில் இருக்க டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் ஷோஸ் தட் ஹீட் எனர்ஜி காஸ் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதோட நிலை மாற்றம் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்? நம்ம வந்து டேக் ஃபியூ ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். கண்டெய்னரில் என்ன பண்ணுறோம்? ஃபியூ ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? ஹீட் தேம் ஃபார் சம் டைம். என்னது? அதை ஹீட் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்ஸ்? என்ன நடக்குது? த ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் ஆகுது. ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஐஸ் க்யூப்ஸ் வந்து மெல்ட் ஆகி என்ன பண்ணும்? பிகம் வாட்டராக மாறிடுது, சேஞ்சஸ் ஆகுது. நவ் ஹீட் த வாட்டர் ஃபார் சம் டைம். திருப்பி என்ன பண்ணுறோம்? அந்த வாட்டரை என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறப்ப என்னது? நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டரோட வேல்யூம் வந்து எப்படி இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த வெசல்ஸில் இருக்கலாம், அந்த வாட்டர் வந்து எப்படி இருக்கும்? அதோட வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு குறைஞ்சிருக்கும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி? இதுலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? இன் ஐஸ் கியூப்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த வாட்டர் மாலிகுல்ஸ் இஸ் மோர். பனிக்கட்டில் அந்த ஐஸ் கியூப்ஸில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையான அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குது. ஸோ தே ஆர் க்ளோஸ் டுகெதர். அது எப்படி இருக்கும்? க்ளோஸாக இருக்கும். வென் வி ஹீட் தம், அதை ஹீட் பண்ணுறப்ப the force of attraction between the molecules decrease ஆகும். அதனால் என்னது? ஐஸ் கியூப்ஸ் பிகம் வாட்டராக சேஞ்சஸ் ஆயிரும். when we heat the water, திருப்பி அகைன் நம்ம ஹீட் பண்ணுறப்ப the force of attraction decreases further. திருப்பி என்ன பண்ணுது? டிக்ரீஸ் ஆகும். hence the move away from one another and become vapor. என்ன ஆகுது? வாட்டர் வெப்பராக வந்து சேஞ்சஸ் ஆயிடுது. since water vapor escape to the surroundings, வாட்டர் வெப்பர் என்ன பண்ணுது? சரௌண்டிங்ஸில் எஸ்கேப் ஆயிடுது. சரௌண்டிங் சுற்றுப்புறத்தில் என்ன பண்ணுது? வாட்டர் வேப்பர் வந்து எஸ்கேப் ஆகுது. வாட்டரில் அதனால என்ன வருது? வாட்டர் லெவல் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஃபர்தர். வாட்டர் வேப்பராக மாறினால வாட்டரோட லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது? டிக்ரீஸ் ஆகிறது. ஃப்ரம் திஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீட் எனர்ஜி, இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? ஹீட் எனர்ஜி காசஸ் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருளோட நிலையை என்ன பண்ணுது? ஹீட் எனர்ஜி வந்து அந்த நிலையை வந்து மாற்ற முடியும். அப்படி மாற்றம் வந்து இதில் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. வென் ஹீட் எனர்ஜி இஸ் ரிமூவ், ஹீட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறப்ப அதோட சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா டேக் பிளேஸ் இன் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும். அதோட எதிர் திசையில் அதோட சேஞ்சஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஹீட் எனர்ஜியை ஒரு பொருளை சப்ளை பண்ணுறப்ப சப்ளை எடுத்து அது என்னது? டேக்கன் அவுட். வெளியில் வெப்பாற்றலை எடுக்கும்போது அது ஒரு பொருளுக்கு வெப்பாற்றலை என்ன பண்ணுறோம்? ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறப்பையும் இது நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருமா. என்னது? சாலிட் டு லிக்யூட். சாலிட்லேருந்து லிக்யூடுக்கு சேஞ்சஸ் ஆகிறப்ப மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். லிக்யூட்லேருந்து கேஸஸ் சேஞ்சஸ் ஆகிற வெப்ரேஷன். சாலிட் டு கேஸ்னால் சப்ளிமேஷன். கேஸ் டு லிக்விட் கண்டென்சேஷன். லிக்யூட் டு சாலிட்னா ஃப்ரீசிங். கேஸ் டு சாலிட் டிபர்ஷன். இந்த மாதிரி நடக்கும். நிறைய ஹீட் வந்து நம்ம வந்து ஒரு பொருளுக்கு சப்ளை பண்ணுறப்போ அதை எடுக்கிறப்ப என்ன டேக்கன் அவுட்னா அதை எடுக்கிறப்ப இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர், நீரினோட நிலை மாற்றம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. சாலிட் வந்து மெல்ட் ஆகி லிக்விட் வெப்ரேஷன் ஆகி கண்டென்சேஷன் கேஸஸ் மாறுது. அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் ஆகி லிக்விட் டிபர்ஷன், இங்கே வந்து சப்ளிமேஷன், இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டு யூ நோ வாட்டர் அப்படிங்கிறது என்னது? வாட்டர் இஸ் த ஒன்லி மேட்டர் ஆன் த எர்த் தட் கேன் பி ஃபவுண்ட் நேச்சுரலி இன் ஆல் 3 states சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். எர்த்தில் என்னது? வாட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தான் என்னது? 3 ஸ்டேஜஸ்லையும் இருக்கிற ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் 3 ஸ்டேஜஸில் இயற்கையாகவே இருக்குது, நேச்சுராகவே இருக்குது. ஓகேவா? அது வாட்டர் தான்.
ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பார்க்கலாமா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்னா இஃப் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளை டு எனி சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸில் என்னது ஒரு பொருளில் வந்து ஹீட் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணுறப்ப இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு அனதர் பார்ட். ஒரு பொருளிலிருந்து என்ன பண்ணுது மற்றொரு பகுதிக்கு என்னது பரிமாற்றம் நடைபெறும், டிரான்ஸ்ஃபர் நடைபெறுது. இட் டேக்ஸ் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இது வந்து நிறைய பல்வேறு விதங்களில் வந்து ஒரு பொருளோட சப்ஸ்டன்ஸோட அது நிலையை பொறுத்து தான் இதோட சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகேவா? இதில் வந்து 3 வேஸ் இருக்குது, 3 நிலைகள் வந்து இருக்குது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில். அது என்ன? கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் அப்படிங்கிற 3 வேஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டக்ஷன் பார்க்கலாமா? இதில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஒரு கப்பில் எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம்? சில்வர் ஸ்பூனை வந்து அதுக்குள்ளே போடுறோம். சில்வர் ஸ்பூனை போடுறப்ப போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறோம்? லீவ் த ஸ்பூன் இன்சைட் த வாட்டர் ஃபார் சம் டைம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை வந்து ஸ்பூனை வந்து நம்ம எடுக்கிறப்ப அந்த ஸ்பூனை டச் பண்ணுறப்ப என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஹீட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? ஒய், வாட் ரீசன்? அதான் சொல்கிறாங்க, ஹவு டிட் த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன் பிகம் ஹாட்? ஏன் அதோட ஸ்பூனோட எண்டு வந்து ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம வந்து டச் பண்ணுற ஸ்பூன் வந்து எப்படி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஹீட் இன் த ஹாட் வாட்டர். அங்கே பவுலில் என்ன இருக்குது? அந்த கப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் இருக்கா இல்லையா? அந்த ஹாட் வாட்டரில் இருக்க ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது? ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன். அந்த ஸ்பூனில் ஒரு முனையிலேருந்து ஒன் எண்ட்லேருந்து அதர் எண்டுக்கு என்னது ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் சச் எஸ் சில்வர் ஸ்பூன் ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு வெரி க்ளோஸ்லி. சாலிட் சப்ஸ்டன்ஸ் சில்வர் ஸ்பூன் வந்து அதோட ஆட்டம்ஸ் பார்த்தா அப்படி இருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? வெரி க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஹாட் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து விச் ஆர் வைப்ரேட்டிங். அது என்னது? வைப்ரேஷன். ஹீட் ஆகிறப்ப அது வைப்ரேஷன் ஆகும். மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேஷன் ஆகிறப்ப எது ஹீட் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி டு த ஆட்டம்ஸ் இன் த ஸ்பூன் அண்ட் மேக் தம் வைப்ரேட். ஓகேவா? those atoms make other atoms to vibrate. அங்கே இருக்க ஆட்டம்ஸ் எல்லாம் என்னது? வைப்ரேஷன் ஆகிறப்ப ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர்? அதர் எண்டு ஆஃப் த ஸ்பூன், அந்த ஸ்பூனோட எண்டுக்கு ஹீட் எனர்ஜி வந்து வைப்ரேஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. In conduction, heat transfer takes place between two ends of the same solid or through the two solid substances that are at different temperature but in contact with one another. என்ன சொல்கிறது? இதோட நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ட்ஸுக்கு ரெண்டு முனைகளுக்கு இடையே அல்லது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ஒன்றோடொன்று எப்படி இருக்கும்? தொடர்பில் தான் இருக்கும். திடப்பொருளுக்கு இடையே தான், 2 சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கு இடையே தான் இது வந்து நடைபெறும். thus we can define conduction at the இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட ப்ராசஸ் வந்து the process of heat transfer in solid from the region of high temperature to the region of low temperature without the actual movement of atoms or molecules. இது வந்து என்னது? சாலிட் சப்ஸ்டன்ஸில் இது என்னது? அதிக சப்ஸ்டன்ஸ், அது என்னது? அதிக வெப்பநிலையில் ஹீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிட் சப்ஸ்டன்ஸில் ஹை டெம்பரேச்சர் பகுதியில் அந்த பிளேஸ்லேருந்து என்ன பண்ணுறது? லோ டெம்பரேச்சர் பகுதிக்கு அதோட ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸுகளை எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல், ஆக்சுவல் மூமெண்ட்டும் இல்லாமல் என்னது? அதோட ஹீட் வந்து என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற நிலவு தான் என்ன சொல்கிறோம்? அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதான் கண்டக்ஷன் இன் சாலிட்ஸ். இதில் ஹீட் பண்ணுறப்ப என்னது? ஹீட் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் இஸ் கண்டக்ட் ஆகுது சாலிட் சப்ஸ்டன்ஸில். ஓகே. ஒயர் ஆர் அதர் மெட்டல் கண்டக்டர்மா இதில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட், டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? ஆல் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். எல்லா மெட்டல்ஸும் என்னது? ஒரு குட் கண்டக்டர்ஸ் தான். குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். த சப்ஸ்டன்ஸ் விச் டஸ் நாட் கண்டக்ட் ஹீட் ஈஸிலி ஆர் கால்ட் பேட் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். பொருட்களை வந்து இந்த ஈஸியாக வெப்பத்தை கடத்தாத பொருட்களை என்ன சொல்கிறோம்? பேட் கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் சொல்கிறோம். அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வுட், காட்டன், வுல், கிளாஸ், ரப்பர், இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு வெப்பம் கடத்தா பொருள்னு சொல்கிறோம். ஓகேவா? கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன அன்றாட வெப்பம் வந்து கடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து வி குக் ஃபுட் இன் வெசல்ஸ் மேடப் ஆஃப் மெட்டல்ஸ். நம்ம குக் பண்ணுற ஃபுட்டு வந்து வெசல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மெட்டல்ஸ்னால இருக்கும். when the vessels is heated, வெசல்ஸை ஹீட் பண்ணுறப்ப ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? மெட்டல்லேருந்து ஃபுட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது மாதிரி ட்ரெஸ் அயன் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டு வந்து அயன் பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணும்? கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி யூட்டன்சில்ஸ் பார்த்தோம் அப்படி நம்ம பாத்திரங்கள் வெசல்ஸ் இருக்கலாம், அது எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா அதோட கைப்பிடி பார்த்தா ஹேண்டில்ஸ் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் வுட்னால தான், இல்லைன்னா வுட்னால இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதனால் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் இன்சைட் இக்லூ, ஸ்னோ ஹவுஸில் பார்த்தோம் அப்படின்னா அது உள்பகுதி, இக்லூன்னா எனது பனிப்பகுதி இருக்கலாம், அந்த பனி வீடு சொல்கிறாங்களா, அந்த பனி வீட்டில் இன்சைடு பார்த்தா இப்படி இருக்கும், வார்மாக இருக்கும், வெதுவெதுப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்னோ ஈஸியாக புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஓகே. நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வெப்ப சலனம்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர் வந்து ஒரு வெசல்ஸில் எடுத்து ஹீட் நான்வெஜ் ஸ்டவ்வில் வந்து ஹீட் பண்ணுறப்ப நீங்கள்
ஹீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதோட வாட்டரோட சர்ஃபேஸ் பகுதி மேல் பகுதி வந்து டச் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், கோல்டாக தான் இருக்கும். டச் இஃப் ஆஃப்டர் சம்டைம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி என்ன பண்ணுறோம், அது வந்து திருப்பி ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம வந்து டச் பண்ணி பார்க்குறோம். அப்போ எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஹவு டிட் த ஹீட் வாஸ் அப்ளைட் அட் த பாட்டம் ரீச் த டாப். எப்படி அடிப்பகுதியில் ஹீட் பண்ணுறோம், கீழ்ப்பகுதியில் பாட்டம் பகுதியில் வெசல்ஸோட பாட்டம் பகுதியில் ஹீட் பண்ணுறப்ப எப்படி அதோட ஹீட் வந்து மேலே வந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரீச் ஆச்சு எப்படி, when water in the vessels is heated, அந்த வாட்டரை வந்து நம்ம வெசல்ஸை ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் மாலிகுல்ஸ் அட் த பாட்டம் ரிசீவ், வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுறது, பாட்டமில் இருக்க அந்த அடிப்பகுதியில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து எதை ரிசீவ் பண்ணுது, ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி மூவ் அப்பார்ட் மேல் நோக்கி அனுப்புது. தென் த மாலிகுல் அட் த டாப், அந்த மேலே இருக்கலாமா அந்த மாலிகுல்ஸ் வந்து டாப்பில் இருக்க மாலிகுல்ஸ் வந்து கம்ஸ் டவுன் கீழே வருது, கெட் ஹீட்டட். ஓகேவா, திஸ் கைண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நோன் அஸ் கன்வெக்ஷன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஹவ் ஏர் இன் த அட்மாஸ்பியர் இஸ் ஆல்சோ ஹீட்டட். இந்த அட்மாஸ்பியரில் ஏர் இந்த மாதிரி மெத்தட் தான் ஹீட் ஆகுது. தஸ் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் டு பிளேஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர் பை த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் கால்ட் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை வந்து ஹீட் பண்ணுறப்ப அது என்னது, ஹை டெம்பரேச்சர் பகுதியிலிருந்து லோ டெம்பரேச்சர் பகுதிக்கு என்னது, அதோட மாலிகுல்ஸோட மூவ்மெண்ட்டால் எப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற முறைக்கு தான் என்னன்னு சொல்கிறோம், கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கன்வெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லிக்விட்ஸ் அது கேஸஸில் தான் இதோட மெத்தட் ப்ராசஸ் வந்து நடைபெறும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப் பார்க்கலாமா. ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் ப்ரீஸ் சீ ப்ரீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எது மூலமாக நடைபெறுதுன்னா கன்வெக்ஷன் ஆஃப் ஏர் மூலமாக தான் நடைபெறுது. கன்வெக்ஷன் மூலமாக தான் நடைபெறுது. வெப்பம் வந்து சலனமாகிறதுனால நிலக்காற்று கடல் காற்றுல வந்து உருவாகுது. அதே மாதிரி வின் வந்து ஃப்ளோஸ், காற்று வந்து ஃப்ளோ ஆகுதுலம்மா, அது வந்து ஒரு பகுதியிலேருந்து ஒன் ரீஜன் வந்து அனதர் ரீஜனுக்கு ஃப்ளோ ஆகும். இது எது மூலமாக தான், கன்வெக்ஷன் மூலமாக தான். இன் ஹாட் ஏர் பலூன்ஸில் வந்து ஹாட் ஏரை ஃபில் பண்ணுறப்ப ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன் அண்ட் ஸோ த பலூன்ஸ் ரைசஸ். அதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால என்னது, பலூன்ஸ் வந்து ரைசஸ் ஆகுது, பறக்குது. ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா கூல் ஏர் வந்து மூவ்ஸ் டவுன்வேர்டு. கூல் ஏர் என்ன பண்ணணும், மூவ் ஆகும், டவுன்வேர்டுக்கு கீழ்ப்பகுதிக்கு மூவ் ஆகி வரும். அண்ட் ரீப்ளேஸ் த ஹாட் ஏர் பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன். அது என்ன பண்ணுது, கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து என்னது, அங்கே இருக்க ஹாட் ஏரை என்னது ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் கன்வெக்ஷன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியேஷன் பார்க்கலாமா. ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து இது ஒரு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு தேர்ட் ஃபார்ம். இது பை கண்டக்ஷன் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் த்ரூ சாலிட்ஸ். இது என்ன சொல்கிறாங்க, கண்டக்ஷன் மூலமாக ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சாலிட்ஸில் வந்து கண்டக்ஷன் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பை கன்வெக்ஷன் ஹீட் பார்த்தோம் அப்படின்னா த்ரூ லிக்விட் அது கேஸஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கன்வெக்ஷன். பட் பை ரேடியேஷன் பார்த்தோம்னா ரேடியேஷன் ஹீட் வந்து கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எம்டி ஸ்பேஸ் ஈவன் த்ரூ வேக்கம். என்னது, இது வந்து வெற்றிடத்தில் தான் இதோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். இதில் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வேக்கம் பகுதியில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ரேடியேஷன் மூலமாக. ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் பை திஸ் ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் எனர்ஜி வந்து என்னது, சன்லேருந்து சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி தான் என்னது, ரேடியேஷன் மூலமாக என்னது ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னதான் இஸ் டிஃபைன்ட் அஸ் த வே ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ் ஃபார்ம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா என்னென்னு சொல்கிறோம், ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, சன்லேருந்து ரேடியேஷன் மூலமாக எர்த்துக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப்பில் ரேடியேஷனோட என்னென்னு பார்க்கலாம். பங்கு என்ன இருக்குன்னா, ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் பை ரேடியேஷன். சன்லேருந்து ஹீட் எனர்ஜி என்னது, சன்லேருந்து ரீச்சஸ் ஆகுது எர்த்துக்கு எப்படி, ரேடியேஷன் மூலமாக ஹீட் எனர்ஜி வந்து ரீச்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒயில் ஸ்டாண்டிங் நியர் ஃபயர் வி ஃபீல் த ஹீட் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அஸ் ரேடியேஷன். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில் வெயிலில் நின்றுட்டு ஹீட்டுக்கு நெருப்புக்கு இருக்கலாமா, ஃபயருக்கு அருகில் நீங்கள் நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹீட்டை வந்து உணரலாம். இது ரேடியேஷன் மூலமாக தான் நடைபெறுது. நெக்ஸ்ட் பிளாக் சர்ஃபேஸ் அப்சர்வ் ஹீட் ரேடியேஷன். பிளாக் சர்ஃபேஸ் என்ன பண்ணுது, ஹீட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். ஸோ தட் த பாட்டம் ஆஃப் த குக்கிங் வெசல்ஸ் ஆர் பெயிண்டட் பிளாக். நீங்கள் குக்கிங் வெசல்ஸ் பார்த்தோம்னா பாட்டம் அடிப்பகுதி என்னது, ஹீட் ரேடியேஷன் வந்து அதிக அளவு பிளாக் கலரை அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த குக்கிங் வெசல்ஸ் பார்த்தோன்னா பாட்டம் பகுதியில் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் கலர் என்ன பண்ணுன்னா ஹீட் ரேடியேஷன் ரெஃப்ளெக்ட் பண்ணும், அது வந்து என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா டியூரிங் சம்மர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கிளாத்தை வியர் பண்ண சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஹீட் ரேடியேஷனை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால சம்மர் டைமில் ஒயிட் கிளாத் அழிவது வியர் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் இஸ் விசிபிள் அவுட் டு அவர் ஐஸ். நம்ம கண்ணால் என்ன பண்ணலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்ம பார்க்கலாம். வென் ஏ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் 500 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறப்ப ரேடியேஷன் பிகின்ஸ் டு பிகம் விசிபிள் டு ஐ. இது நம்ம கையில் பார்க்க போனால் எப்படி இருக்கும், நம்ம கண்ணு வழியாக பார்க்கலாம். என்ன கலரில் அப்படின்னா டல் ரெட் க்ளோவில் இருக்கும். அண்ட் இட் இஸ் சென்ஸ்ட் அஸ் வார்ம்த் பை த ஸ்கின். நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களோட ஸ்கின்னில் என்ன பண்ணலாம்னா அது வந்து நம்மளோட ஸ்கின் மூலமாக அதை என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், உணர முடியும். ஃபர்தர் திருப்பி ஹீட் பண்ணுறப்ப ரேப்பிட்லி திருப்பி அகைன் ஹீட் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் அமௌண்ட் இப்படி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதோட கலர் பார்த்தோம் அப்படின்னா பெர்சிவ்டு கலர் பிகம்ஸ் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலரில் இருக்கும். ஃபைனலாக என்ன கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் சேஞ்சஸ் ஆகும் ஹீட் வந்து. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலோரிமீட்ரி. கலோரிமீட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Okay, we studied about the effect of heat energy. When heat energy is supplied to substance, physical changes takes place in them. Solid form of water changed into liquid form. Liquid form of water changed into gaseous form. These are all the physical changes due to the heat energy. இது வரை பார்த்தோம் அப்படின்னா இதோட ஒரு பொருளை சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு சப்ளை பண்ணுறப்ப அதோட ஃபிசிக்கலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். இதில் பார்த்தோம் எதாவது கொடுத்துருக்காங்க, வாட்டர் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கலாம், அந்த ஐஸ் வந்து லிக்விட் ஃபார்முக்கு சேஞ்சஸ் ஆகிறதும், அந்த லிக்விட் வந்து வாட்டர் லிக்விட் வந்து கேசியஸ்க்கும் சேஞ்சஸ் ஆகும். இதெல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறப்ப இது நடக்கும். சிமிலர்லி அதே மாதிரி தான் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூசஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆல்சோ. ஹீட் எனர்ஜி எதை ப்ரொடியூஸ் கெமிக்கல் சேஞ்சஸையும் ஏற்படுத்துது. ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுது, கெமிக்கல் சேஞ்சஸ்லேயும் மாற்றங்களை சேஞ்சஸை ஏற்படுத்துது. டு நோ மோர் அபவுட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் தென் டேக் பிளேஸ் இன் சப்ஸ்டன்சஸ் வி நீட் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவல்டு. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஹீட்டை வந்து அமௌண்ட் ஆஃப் ஒரு பொருளோட ஹீட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். த டெக்னிக் யூஸ்டு டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன்வால்வ்டு இன் ஏ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் கலோரிமெட்ரி. வெப்ப அளவியல் கலோரிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னிக் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் இதனால அதோட வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜியை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கலோரிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அந்த டெக்னிக்கை. ஓகே, கலோரிமெட்ரி. டெம்பரேச்சர் பார்க்கலாமா. டெம்பரேச்சர் இஸ் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் எக்ஸ்பிரஸ் வெதர் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் ஹாட் ஆர் கோல்டு. நம்ம வந்து இந்த ஒரு பொருள் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து ஹாட்டாக இருக்கா கூலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா அந்த டெம்பரேச்சர் சொல்கிறோம். இது வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா தெர்மாமீட்டர் மூலமாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 ஸ்கேல்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா செல்சியஸ் ஸ்கேல், ஃபேரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல்னு 3 இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கெல்வின் ஸ்கேலில் தான் நம்ம அதிகமாக வந்து இந்த காமனாக யூஸ் பண்ணுறது. யூ வில் ஸ்டடி அபவுட் திஸ் எலாபரேட்லி நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து யூனிட் ஆஃப் ஹீட் பார்க்கலாமா. வெப்பத்தின் அலகு என்ன அப்படின்னு பார்க்கலாம். வி நோ தட் ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். எனர்ஜியை வந்து ஃபார்ம் பண்ணும். த யூனிட் ஆஃப் எனர்ஜி இன் எஸ்ஐ சிஸ்டமில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து ஜூல் அப்படிங்கிற அளவால் சொல்லுவோம் அதோட யூனிட் வந்து. ஸோ ஹீட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் ஜூல். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை த சிம்பிள் இஸ் ஜே அப்படின்னு சொல்லுவோம். அதோட சிம்பிள் ஜே. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் கலோரி. என்னென்னு சொல்லுவோம், பொதுவாக வெப்பத்தை ஹீட்டை அளவிடுறதுக்கு கலோரி அப்படிங்கிறது அதோட அலகு வந்து யூனிட் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஜென்ரலாக பயன்படுத்துவது கலோரி அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கலோரி அப்படிங்கிறது 1 கலோரி இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. The relation between calorie and joule வந்து எல்லாம் சொல்கிறாங்கன்னா 1 calorie அப்படிங்கிறது என்னன்னா 4.186 joule அதோட அளவு இதை இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. உங்களுக்கு தெரியுமா the amount of energy in ஃபுட் ஐட்டம்ஸில் அதோட எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா கிலோ கலோரி அப்படிங்கிற யூனிட்டால் மெஷர் பண்ணுறாங்க. ஒரு 1 கிலோ கலோரி அப்படிங்கிறது என்னன்னா 4200 ஜூல். இது வந்து அப்ராக்சிமேட்லியாக சொல்கிறாங்க. ஹீட் கெப்பாசிட்டி பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. டேக் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் குக்கிங் ஆயிலும் எடுத்துக்கிறோம். 2 செப்பரேட் வெசல்ஸ் தனித்தனியாக இருக்கிற 2 வெசல்ஸில் வாட்டரும் குக்கிங் ஆயிலும் எடுத்துக்கிறோம். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரல என்ன பண்ணுறோம், அதை வந்து ஹீட் பண்ணுறோம். ஓகேவா. காசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் த ஆயிலை ஹீட் பண்ணுறப்ப அண்டர் த சூப்பர்வைசன் ஆஃப் யுவர் டீச்சர். உங்கள் டீச்சரை வச்சு தான் என்ன பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணி நீங்கள் வந்து தனியாக வந்து இதை செய்யக்கூடாது ஆயில் ஹீட் பண்ணுறப்ப. வென் ஒன் இஸ் ஹீட்டட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுது, வாட்டர் வில் டேக் மோர் டைம் டு கெட் ஹீட்டட். வாட்டர் என்ன பண்ணுது, அதிக அளவில் டைம் எடுத்துக்கும் ஹீட் ஆகிறதுக்கு. ஓகேவா. இன் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை 3 ஃபேக்டர்ஸ். ஒரு ஹீட் எனர்ஜி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் கெயின் பண்ணுறப்ப லாஸ் பண்ணுறப்ப அதை எதை டிட்டர்மைன் பண்ணிருக்கு, 3 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்.
ஓகே. டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ரெக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டு ரீச் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர். டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு பொருளும் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை வந்து நம்ம அடைவதற்கு என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட்டான அளவு என்னது வெப்ப ஆற்றல் வந்து அது ஹீட் எனர்ஜி, டிஃப்ரெண்ட் ஹீட் எனர்ஜி வந்து அதுக்கு வந்து தேவைப்படுது, பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து அதுக்கு தேவைப்படுது. இதை தான் என்ன சொல்கிறாங்க, திஸ் நேச்சர் இஸ் நோன் அஸ் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணியிருக்குன்னா, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட், அதற்கு வந்து தேவைப்படும் அளவு, எதுக்காக பை எ சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளுக்கு தேவைப்படுற அளவு எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படும், அதோட ரேஸ் ஹீட் டெம்பரேச்சர் பை 1 டிகிரிஸ் அல்லது 1 கெல்வின் டெம்பரேச்சருக்கு வந்து என்னது ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ அளவு வந்து தேவைப்படுது, அதை தான் சொல்கிறாங்க ஹீட் கெப்பாசிட்டின்னு. இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள், அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே கம்மா மாதிரி இருக்குமா சீடர்ஸ். ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட், அது என்ன Q அப்படிங்கிற சிம்பிள்ஸ்னால சொல்கிறாங்க, divided by raise in temperature delta T. Okay, therefore C dash is equal to Q by delta T. The unit of heat capacity is calorie per degree Celsius. In SI system is measured, SI system என்ன சொல்கிறாங்க, ஜூல் கெல்வின் பவர் -1. ஓகேவா, யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி என்னமா ஜூல் கெல்வின் பவர் -1 அதோட கலோரி, அதோட SI அலகு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, வாட்டர் வாஸ் ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி தென் மோஸ்ட் அதர் சப்ஸ்டன்ஸ். எல்லா சப்ஸ்டன்ஸை விட வாட்டர் அப்படிங்கிறது ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி. திஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் வாட்டர் இஸ் காமன் கூலண்ட். 100 கிராம் வாட்டர் கேன் டேக் அவே மோர் ஹீட் தென் 100 கிராம் ஆஃப் ஆயில். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு. தன் வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க, அது வந்து வெப்ப ஏற்புத்திறன், இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தன் வெப்ப ஏற்புத்திறன். when the heat capacity of a substance is expressed for unit mass, எதை எக்ஸ்பிரஸ் பண்ண யூனிட் மாஸ், இட் இஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நிறையோட ஒரு பொருளோட வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் அதோட சொல்லுவாங்க, அதோட எவ்வளோ ஹீட் வந்து ஒரு பொருள் வந்து அதோட மாஸை பொறுத்து அது எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ, ஹீட் கெப்பாசிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன், எதை டிஃபைன் பண்ணுது, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யூர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் பை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின். இட் இஸ் டினோட்டட் பை என்ன சிம்பிள்ஸ், இதுக்கு சின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் Q டிவைட் மாஸ், அதோட நிறையும் இன்ட் ரைஸ் இன் temperature delta T. Therefore C is equal to Q by M into M என்னது mass into delta T. The SI unit of specific heat capacity யோட SI unit என்னதுமா, specific heat capacity SI unit இது joule kilogram power -1 Kelvin power -1. ஓகே, நெக்ஸ்ட்டு கலோரிமீட்டர் பற்றி பார்க்கலாமா. ஓகே, கலோரிமீட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, இது ஒரு டிவைஸ், இது ஒரு எதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ், கலோரிமீட்டர் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக. எதை மெஷர் பண்ணுறதுக்காக, அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை சப்ஸ்டன்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ வெசல்ஸ் மேடப் ஆஃப், இதோட வெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எது கன்சிஸ்ட் ஆஃப் ஏ வெசல் மேடப் ஆஃப் மெட்டல்ஸ் நல்லானது, காப்பர் அண்ட் அலுமினியம் நல்லானது, விச் இது எனது குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, திஸ் மெட்டாலிக் வெசல்ஸ் இஸ் கெப்ட் இன் அன் இன்சுலேட்டிங் ஜாக்கெட் வந்து இதில் இருக்கும், உரை வந்து காணப்படுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரிவெண்ட், எதுக்காகனா டு ப்ரிவெண்ட் ஹீட் லாஸ் டு த என்விரான்மெண்ட்டுக்காக, ப்ரிவெண்ட் பண்ணுற ஹீட் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இருக்கும். தேர் ஆர் 2 ஹோல்ஸ் வந்து அதில் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதில் 1 ஹோலில் வந்து எனக்கு தெர்மாமீட்டரை இன்செர்ட் பண்ணணும். எதுக்காகனா டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டென்ஸ், அந்த கண்டென்ஸர் டெம்பரேச்சர் பண்ண, இந்த இமேஜ் தான் கலோரிமீட்டர். இதில் வந்து டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக 1 ஹோலில் வந்து தெர்மாமீட்டர் இது பண்ணுறோம். அதர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு ஹோலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு இருக்க மாதிரி லெஃப்ட் சைட் ஸ்டிரர்னா இந்த கலவைன்னு சொல்கிறோம்ல, அது கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. எ ஸ்டிரர் இஸ் இன்செர்டட் த்ரூ அனதர் ஹோல் ஆஃப் ஸ்டிரிங் த கண்டென்ட் இன் த வெசல். இந்த வெசலில் வந்து என்ன ஃபில் பண்ணுறாங்க, லிக்யூட் வந்து ஃபில் பண்ணுறாங்க, ஃபில்டு வித் லிக்யூட் விச் இஸ் ஹீட்டட் பை பாசிங் கரண்ட் த்ரூ த ஹீட்டிங் எலமெண்ட் வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க இந்த. ஓகேவா, அந்த வெசல்ஸில் வந்து என்னது கரண்ட் வந்து லிக்யூடில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப யூஸிங் திஸ் டிவைஸ் வி கேன் மெஷர் த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த லிக்யூட் இன் த கண்டெய்னர். அந்த லிக்யூடோட ஹீட் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, த வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஐஸ் கலோரிமீட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க எப்போ, 1782 பை யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டைன் லவாய்சியர் அப்படிங்கிறது அண்டு சைமன் லாப்லாஸ் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. த ஹீட் ஜெனரேட்டர் பை வேரியஸ் கெமிக்கல் சேஞ்சஸ், நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து எப்படியோட மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மீட்டர் வந்து பயன்படுத்தினாங்க. வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜியை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக அது பயன்படுத்தினாங்க ஐஸ் கலோரிமீட்டரை. ஓகே, தெர்மோஸ்டேட் நெக்ஸ்ட் பார்த்தா தெர்மோஸ்டேட் அப்படிங்கிறது
வெப்பத்தை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறது தெர்மோஸ்டேட். ஓகே, தெர்மோஸ்டேட். தெர்மோஸ்டேட் இஸ் எ டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை மெயின்டைன் பண்ணுது டெம்பரேச்சர் ஆஃப் எ பிளேஸ் ஆன் ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட். வெப்பங்கள் வந்து என்னது வெப்பநிலையை வந்து மாறாமல் வச்சுக்கிறதுக்காக இதை வந்து தெர்மோஸ்டாட் வந்து யூஸ் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வேர்டு தெர்மாஸ்டேட் இஸ் டிரைவ்டு. இந்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா 2 Greek வேர்ட்ஸ். தெர்மோ அப்படிங்கிறது என்னதுன்னா ஹீட், அதோட மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்ன, ஸ்டேயிங் த சேம், நிலையான ஒரு நிலை, அப்படி ஸ்டேயிங் த சேம், ஒரே சேமான ஒரு நிலை. தெர்மாஸ்டேட்ஸ் ஆர் யூஸ்டு இன் எனி டிவைஸ் ஆர் சிஸ்டம் தட் கெட்ஸ் ஹீட்டட் ஆர் கூல் டவுன் டு எ ப்ரீசெட் டெம்பரேச்சர். இது என்ன பண்ணும், இது வந்து என்னது ஒரு பொருளை வந்து வெப்பமடைய அந்த ஹீட் பண்ணுறது, குளிர்ச்சி அடைவது, அந்த பொருள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்காக இது வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து பயன்படுத்துகிறாங்க ப்ரீசெட் டெம்பரேச்சருக்காக. இட் டர்ன்ஸ் ஆன் அப்ரியன்ஸ் ஆர் எ சர்க்கியூட் ஆன் ஆர் ஆஃப் வென் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இஸ் ரீச்டு. என்னது ஆன் ஆர் ஆஃப், அந்த சர்க்கியூட்டை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணலாம், அந்த பொருள் அந்த உபகரணத்தை அப்ளியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்தோடனே அதை என்ன பண்ணலாம், அதை வந்து நிறுத்திடலாம். நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் விச் யூஸ் தெர்மாஸ்டேட் இன்க்ளூட், எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவைஸை பில்டிங் ஹீட்டர், சென்ட்ரல் ஹீட்டர் இன் எ ரூம், ஏர் கண்டிஷனர், வாட்டர் ஹீட்டர் அஸ் வெல் அஸ் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஓவன் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தெர்மாஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து போத் அஸ் த சென்சாராகவும் யூஸ் பண்ணுறோம், அட் த கண்ட்ரோல் ஆஃப் ஏ தெர்மல் சிஸ்டமாகவும் அது வந்து செயல்படுது. ஓகேம்மா, தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் பார்க்கலாமா. இது வந்து வேக்கம் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது வேக்கம் ஃப்ளாஸ்க், ஏன்னா இது இஸ் தான் இன்சுலேட்டிங் ஸ்டோரேஜ் வெசல் தேன் keeps its content hotter or cooler than the surroundings for a longer time. இதில் பார்த்தோம் அப்படின்னா தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது என்னதுன்னா அதோட இருக்க அந்த பொருள், அதில் உள்ள அந்த பொருள் இருக்குல்ல சப்ஸ்டன்ஸில் இருக்க அதோட ஹீட்டை வந்து அதோட சரௌண்டிங்ஸில் இருக்க ஹீட்டை விட என்னது அதிகரித்து விடாமல், அந்த பொருளோட ஹீட்டை வந்து அதிகரிக்கவும் விடாது, இன்க்ரீஸ் பண்ணவும் விடாது, அது வந்து டிக்ரீஸ் குறைக்கவும் விடாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய, நீண்ட நேரம் அது வந்து அதே ஹீட்லேயே வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்சுலேட்டர், வெப்பம் கடத்தாத ஒரு பொருள், ஸ்டோரேஜ் வெசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் primarily mean to enhance the storage period of a liquid by maintaining a uniform temperature and avoiding the possibilities of getting a bad state. இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லிக்விட், அதோட அதில் இருக்கிற லிக்விட் இருக்கணுமா அந்த இதில் அந்த தெர்மாஸ் ஃப்ளாஸ்கில் இருக்கிற அந்த லிக்விட் வந்து அதோட ஹீட்டை வந்து நீண்ட நேரம் என்னது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும், எந்த ஒரு சேஞ்சஸும் மாறாமல் அதே டேஸ்ட்டில் சுவையோட இது வந்து என்ன பண்ணுது, அது பாதுகாக்குது. யூனிஃபார்மாக டெம்பரேச்சர் வந்து யூனிஃபார்மாகவும் அதோட இது டேஸ்ட் வந்து மாறாமையும் அது வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? த வேக்கம் ஃப்ளாஸ்க் வாஸ் இன்வென்டட், யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. ஸ்காட்லாந்து சயின்டிஸ்ட், அதாவது ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட் யாருன்னா சர் ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறது 1892. இன் ஹீஸ் கார்னர் இட் இஸ் கால்டு திவார் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னன்னு சொல்கிறாங்க, திவார் பாட்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒர்க்கிங் ஆஃப் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் வந்து ஃபஸ்ட் என்னது, தெர்மா ஃப்ளாஸ்க் கேஸ் டபுள் வால்ஸில் இருக்கும், அது பார்த்தா அப்படின்னு இருக்குது டபுள் வால்ஸ் இருக்கும், விச் ஆர் எவாக்குவேட்டடாக இருக்கும். ஓகே, இதோட இன்சைடு பார்த்தா அப்படின்னா என்ன இருக்குது, சில்வரில் இருக்கும். இதோட இன்சைடு எப்படி இருக்கும், சில்வரில் இருக்கும். இது வேக்கம் பிட்வீன் த 2 வால்ஸ்க்கு இடையில் எனக்கு வேக்கம் இருக்குது, வெற்றிட வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஹீட் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்காக. அதே மாதிரி ஹீட் பீயிங் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த இன்சைடு டு த அவுட் சைடு பை கண்டக்ஷன் அண்டு கன்வெக்ஷன் மூலமாக. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம்னு சொல்கிறோம்ல, இந்த நிகழ்வுகள் வந்து அதோட ஹீட் எனர்ஜி வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வித் வெரி லிட்டில் ஏர் பெட்வீன், இந்த வால்ஸ் கடையில் எனக்கு லிட்டில் ஏர், கொஞ்சம் எனக்கு காற்று இருக்கும். இது இருக்கா தேர் இஸ் ஆல்மோஸ்ட் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரம் த இன்னர் வால் டு அவுட்டர் வால் த வைஸ் வெர்சா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது இருக்குது. கண்டக்ஷன் கேன் ஒன்லி occur at the points where the 2 walls meet at the top of the bottle. நீங்கள் டாப்பில் பார்த்து அந்த பாட்டிலில் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் மீட் பண்ணுற இடத்துல த்ரூ தி இன்சுலேட்டர் அங்கே இருக்கும், சப்போர்ட் அட் த பாட்டம் பகுதியில். த சில்வர்ட் வால்ஸ் ரெஃப்ளெக்ட் ரேடியேட்டட் ஹீட் பேக் டு த லிக்யூட் இன் த பாட்டில். ரெண்டு இணையற இடத்துல என்னது, இந்த இதில் பார்த்தா இந்த பாட்டிலில் பார்த்தோம்னா சில்வர் வால்ஸ் இருக்கும்ல, இது வந்து பார்த்தோன்னா ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு இருக்குல்லம்மா, ரேடியேட்டரை மீண்டும் என்னது அதோட குடுவை அதோட பாட்டிலுக்குள்ளே என்ன பண்ணுது, அந்த லிக்யூடுக்குள்ளே அனுப்புறதுனால அது நீண்ட நேரம் சூடாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளாஸ்கில். ஓகேவா, திருப்பி என்ன பண்ணும், சில்வர் வால்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும், ரேடியேஷன் என்ன ஹீட் ரேடியேஷனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அது லிக்யூட் இன் த பாட்டில் எப்பயுமே பேக் டு த லிக்யூடுக்கு வரதுனால அது எப்பயுமே அதோட லிக்யூட் வந்து சூடாக இருக்குது, அதனால தான் சூடாக இருக்குது, வெளியில் அனுப்பாது, அதுக்குள்ளேயே திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறனால.
ஓகேவா, இதோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் தெர்மஸ் ஃப்ளாஸ்க். சில்வர் இன்னர் வால் இருக்குது. வேக்யூம் பிட்வீன் 2 வால்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு இடையில தான் என்ன இருக்குது, வேக்கம் பகுதி தான் இருக்குது. 2 வால்ஸ் கடையில் வேக்கம் பகுதி இருக்குது. அவுட்டர் கேசிங் ஆஃப் பிளாஸ்டிக், இது வந்து அவுட்டர் சைடு வந்து பிளாஸ்டிக் அல்லது மெட்டலால் ஆகிருக்கலாம். இன்சுலேட்டட் கேப் வந்து மேலே இருக்குமா, இதான் இன்சுலேட்டட். வெப்பம் கடத்த பொருள் எந்த ஒரு வெப்பமும் உள்ளேயும் வராது வெளியிலையும் போகிறதுக்காக இன்சுலேட்டட் கேப் இருக்குது. ஹாட் காஃபி, நம்ம வந்து காஃபி ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறோம், அதை மாதிரி ஹாட் காஃபி வந்து உள்ளே இருக்கும். இதில் இருக்க ஹீட் வந்து உள்ளேயும் போகாது வெளியிலேயே வராது. இதுக்காக தான் இது கீழே அடிப்பகுதியில் பார்த்தா இன்சுலேட்டட் சப்போர்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்கு. இதான் ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோ ஃப்ளாஸ்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.